بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹலீலாக உற்ற நண்பராக தேர்வு செய்கிறான். மற்ற எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத பல சிறப்புகளை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். அவர்களுடைய வரலாற்று நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்டதையெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் ஒரு வழிமுறையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்ராஹீமுக்கு அருள் புரிந்தது போல முகமதுக்கும் அருள் புரிவாயாக என்று துஆ செய்யும்படி, பிரார்த்தனை செய்யும்படி, ஸலவாத் ஓதும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்து அதை நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மேற்கோள் காட்டி, அவங்களுக்கு மாதிரி எங்க நபிகள் நாயகத்துக்கும் நீ அருள் புரிவாயாக என்று சொல்லுகிறோம். அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உயர்வான ஒரு தகுதியை கொடுத்திருந்தான். அவர்களை உலக முஸ்லிம்கள் முத்தகீன்களுக்கெல்லாம் அவர்களை இமாமாக, இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, மனித குலத்துக்கெல்லாம் உன்னை இமாமாக ஆக்கியிருக்கிறேன் என்றும் அவர்களுக்கு மாத்திரம்தான் மனிதகுல இமாம் என்கிற ஒரு அடைமொழியையும் அல்லாஹ் வழங்குகிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில், அவங்களுடைய மரணம் நெருங்குகிற நேரத்தில் அவங்க தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வைத்து என்ன சொன்னாங்க? ஒரு அறிவுரை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்க கூடாது, நீங்க மூத்தாகும் பொழுது முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவங்க சொன்ன அந்த வசியத்து என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வசியத்து, அவங்களுடைய மகன் இஸ்ஹாக் யாக்கூபுக்கு சொன்ன வசியத்து, யாக்கூப் நபி அவங்களுடைய மகன் யூசுஃபுக்கு சொன்ன வசியத்து, இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் சங்கிலி தொடராக இந்த வசியத்தை செய்ததாக, இந்த உறுதிமொழியை வாங்கியதாக அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும் என்றால், மௌத்தாகும் போது முஸ்லீமாக இருக்கணும், அதற்கேற்றவாறு வாழ வேண்டும். நம்ம முஸ்லீமாக வாழ்வது, முஸ்லீமாக இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? நாம மரணிக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டும். ஏன் அப்படி மரணிக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்களாக மரணிக்க வேண்டும் என்று சொல்றோம்? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு 60 ஆண்டு வாழ்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். 60 ஆண்டுகள்ல ஒரு 15 வயது கழித்து விடுவோம். பருவ வயசு அடைவதற்கு முன்னாடி உள்ள பருவத்தை கழித்து விடுவோம். இந்த 60 ஆண்டுகள்ல ஒரு 45 ஆண்டுகள் அவன் எல்லா விதமான நல்லறங்களையும் விடாமல் செய்கிறான். இருக்கிற இந்த சமுதாயத்தில் அவன்தான் சிறந்த நல்லறங்கள் செய்தவன் என்று மக்கள் எல்லாம் நினைக்கும் அளவுக்கு அவனுடைய நல்லறங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த மரணிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் ஒரு கடவுள் மறுப்பாளனா மாறிடுறான். ஏதோ அவனுக்கு ஏற்பட்ட ஒரு வேதனையை தாங்க முடியாம, எங்கட அல்லாஹ் இருக்கான், அல்லாவது குல்லா இப்படி சொல்லிட்டான்னு வைங்க, இறைவனை மறுக்கக்கூடிய நிலைமைக்கு அவனை ஏதாவது ஒரு காரியம், அவனுக்கு ஏற்பட்ட வறுமை, அவனுக்கு ஏற்பட்ட துன்பம், அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்,
அவனை வழிகெடுத்த நண்பர்களுடைய சவகாசங்கள் ஏதாவது ஒன்று அவனை வந்து கடைசியில மாற்றி விட்டது என்று சொன்னால் அப்ப அவன் வந்து முஸ்லிமா மரணிக்க மாட்டான். மரணிக்கும் பொழுது அவன் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவனாக அவனுடைய இறுதி நிலை அமைந்து விடுகிறது. இப்ப இவனுடைய 45 வருஷ உழைப்புக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா? அவன் 45 வருஷமா எல்லா நல்லறங்களும் செஞ்சானா இல்லையா? அதையெல்லாம் அல்லாஹ் கணக்கில் கொண்டு 45 வருஷம் நல்லா நடந்திருக்கிற, கடைசி 2 நாள் தான் நீ கெட்டவனா போயிட்ட என்று அதை வந்து அவன் அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். அல்லாஹ் எதை பார்க்கறான்? இறுதி முடிவைத்தான் அல்லாஹ் பார்க்கறான். அப்ப கடைசி விஷயம் நல்லா இருக்கணும் என்பதுல தான் அல்லாஹ் வந்து கவனம் செலுத்துகிறான். அல்லாஹ் மட்டுமில்லை, நம்மள அப்படிதான் கவனம் செலுத்துகிறோம். நம்மள என்ன செய்யறோம்? நம்ம இடத்துல ஒருவர் வந்து ஊழியராக பணியாற்றுகிறார், 25 வருஷம் பணியாற்றுகிறார். அவ்வளவு நேர்மையாக பொறுப்புணர்வோடு எந்த வேலையும் தட்டாமல் நமக்கு லாபம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய வகையில் அவ்வளவு அக்கறையோடவும் ஆர்வத்தோடவும் அவர் வந்து நம்ம இடத்தில் உழைக்கிறார். அவற்றை எந்த ஒரு மோசடி, ஃப்ராடு, பித்தலாட்டம் எதையும் நம்ம காணவே இல்லை. இப்படி 20 ஆண்டுகள் உழைத்த ஒருத்தர் கடைசியில் அவருக்கு ஏதோ ஒரு 21வது வருஷத்துல அவருடைய குடும்பத்தில் ஒரு தேவை, ஒரு பிரச்சனை, அல்லது சைத்தான் அவருக்கு ஆசை வார்த்தை காட்டி அவர் என்ன செய்யறாரு? நம்முடைய நிறுவனத்தில் இருந்து 1 லட்சம் ரூபாய் எடுத்து எடுத்துடுறாரு தெரியாது நினைத்து கொண்டு. அவர் செய்யும் போது நம்ம பார்த்து விடுகிறோம். பார்த்தா என்ன செய்வோம்? 20 ஆண்டு உழைத்தார்னு பார்ப்போமா, இப்ப திருடினார் என்று பார்ப்போமா? இப்ப திருடின காரணத்தினால இதுக்கு முந்தையும் திருடி தான் இருப்பார் தான் நினைப்போம். அப்ப இந்த ஒரு நாள் அன்றைக்கு தான் ஒரு முதல்ல அந்த தவறை செய்தால் கூட நம்முடைய மனசு என்ன சொல்லும் என்றால், கடைசியாக அவன் எப்படி நடந்தான், கடைசியாக நடந்தது சரியா இல்லை என்று சொன்னால் ஆரம்பத்தில் உள்ள எல்லாமே மிஸ்டேக் என்று நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அல்லது ஆரம்பத்தில் எல்லாம் சரியாவே இருக்குது என்று நம்ம எடுத்துக்கொண்டால் கூட இந்த கடைசி தவறை நம்ம மன்னிக்க தயாரா இல்லை, போன்னு சொல்லி விரட்டி விட்டு விடுவோம். அவனை அதற்கு பிறகு நம்ம வைத்துக் கொள்ள மாட்டோம். அப்ப வந்து இப்ப இதுதான் கடைசின்னு கூட சொல்ல இயலாது. மரணம் தான் கடைசி, இது கடைசி கிடையாது. இருந்தாலும் நம்மிடத்துல உள்ள ஒரு காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்து முதல் 20 வருடம் இது கடைசி 1 வருஷம் என்று பார்க்கும் பொழுது இந்த கடைசி 1 வருஷத்துல ஆள் சரியில்லை என்று சொன்னால் அதைத்தான் நம்ம என்ன செய்வோம்? கணக்கில் எடுத்துக்கொள்வோம். இது நம்மளே செய்யறோம். ஒரு பெண்ணு வந்து 25 வருஷம் கணவனுக்கு வந்து கற்பு நெறியோட வாழ்ந்து விட்டு கடைசியில ஒரு நாள் வந்து 25 வருஷத்துக்கு பிறகு ஒரு நாள் அவள் வந்து தவறிவிட்டதை கணவன் பார்த்து விட்டால் 25 வருஷம் நீ ஒழுங்கா இருந்தல, அதனால இந்த ஒரு தடவை போயிட்டு போன்னு சொல்லுவான்? அவன் சொல்ல மாட்டான். அப்ப அந்த மனிதன் எப்படி பார்க்கறான்னு கேட்டா, எல்லா மனிதனுமே பார்க்கறான் இது வந்து லாஸ்ட் நல்லா இருக்கணும், கடைசி இது நல்லா இருக்கணும். கடைசி எதுன்னு தெரியாம இருந்து நம்ம அப்படி சொல்றோம். இது கடைசி கிடையாது. நம்ம எதை பார்க்கிறோமோ அன்னைக்கு அதான் கடைசி, அதான் கடைசிக்கிறது. கடைசி எதை வச்சு சொல்றோம் என்றால், ஏற்கனவே உள்ள 20 வருஷம் பழசு, இன்னைக்கு தான் நம்ம பார்க்கிறோங்கும் போது இதுதான் உலகத்திலே கடைசி என்று வைத்துக் கொண்டால் இது இவனுடைய கடைசி செயல். அப்ப கடைசி செயல் வந்து ஒருத்தனுக்கு சரியாக இல்லை என்று சொன்னால் அவனை வந்து உலகத்திலே யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப வந்து 365 நாள் ஒழுங்கா படிச்சுட்டு பரீட்சை எழுதுற அன்னைக்கு போய் கோழி முட்டை வாங்கிட்டு வந்தா அன்னைக்கு ஒழுங்கா இல்லாம இருந்தா ஃபெயில், மொத்தம் ஃபெயில். இல்ல நான் 365 நல்லா படிச்சேனே, இன்னைக்கு படிச்சியாப்பா, லாஸ்ட் இதுல படிச்சான்னு கேட்பமா இல்லையா? அப்ப வந்து நம்ம முதல்ல அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், நம்ம என்னதான் அமல்கள் செஞ்சாலும் எவ்வளவுதான் வந்து நம்ம நல்லடியாராக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய கடைசி என்னவாகும், இறுதி நிலை என்னவாகும்? இன்னமல் அமால் பில் ஹவாத்திம், எல்லா அமல்களுமே இறுதி நிலையை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் சொர்க்கத்திற்கு உரிய எல்லா அமல்களையும் செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு ஜான் தான் இருக்கும், நெருங்கி இருப்பான். ஒரு ஜான் அடுத்து வச்சான்னா அடுத்த காலை எங்க தான் வைக்க போறான்? சொர்க்கத்திலாம் வைப்பான் என்கிற அளவுக்கு நெருங்கி விடும் பொழுது அவனை வந்து விதி முந்தி அவன் நரகத்துக்குரிய செயலை செய்து அவன் நரகவாசி ஆகிவிடுகிறான். அதே மாதிரி நரகத்திற்குரிய காரியத்தையே ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கான்னு வைங்க, எல்லா சிறுக்கு விதத்தை முன்னு விட மாட்டேங்கிறான், எல்லா விதமான அட்டூழியங்களையும் செய்யறான், அல்லாஹ்வையே மறுக்கிறான், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறான். ஒரு சாவுறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவன் திருந்தி, ஆகா நம்ம செஞ்சது ஷிர்க்கு, இணை கற்பித்தல்,
நம்ம செஞ்சது பிதாத் அனாச்சாரம், இது அல்லாஹ்வுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது, யா அல்லாஹ் இன்னையோட தெரிஞ்சுட்டு நான் ஒழுங்கா நடக்கிறேன் என்று சொன்னா அடுத்த நாள் போயிட்டான். இவன் வந்து எங்க போய் நான் சொர்க்கத்துக்கு போயிடறான். ஒண்ணுமே செய்யல, 40 வருஷம் ஒண்ணுமே பண்ணல, ஒரு அமலும் செய்யல, கெட்டதுதான் பறக்கத்தான் செஞ்சிருக்கிறான், தாறுமாற கெட்டதுகளை செய்திருக்கிறான், நல்லதுகள் ஒண்ணுமே இல்லை வந்துட்ட. அப்ப இந்த மாதிரி இருந்த ஒரு மனிதன் வந்து கடைசி நிலை வந்து அவனுக்கு சரியில்லாம நல்லது ஆகிவிடுமையானால் அவன் எங்க போயிடுறான்? சொர்க்கவாசி ஆகிவிடுகிறான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போர்க்களத்துல சஹாபாக்கள்லாம் போறாங்க. போர்க்களத்துக்கு எதுக்கு போறாங்க? உயிரை கொடுக்கறதுக்கு தான் போறாங்க. அப்ப உயிரை கொடுப்பதற்கு தியாகம் பண்ண போற ஆளுக்கு சாதாரண ஆட்களாக இருப்பாங்க? அல்லாஹ்வுக்கா என்ன வேண்டாலும் செய்யணுங்கிற ஒரு நியத்து உள்ளவங்க வந்து எவ்வளவு ஈமான் உள்ளவங்களா இருப்பாங்க, எவ்வளவு உறுதிப்பாடு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நிலையில போர்க்களத்துக்கு போறாங்க. போர்க்களத்தில் போய் வீர தீர பராக்கிரமத்தை எல்லாம் காட்டி ஒருத்தர் போரிடுறாரு. அவரை பார்த்து மற்ற சகாபாக்கள்லாம் இவருக்கு மிஞ்ச இன்னைக்கு ஆள் கிடையாது, இந்த போர்க்களத்தில் இவர் அளவுக்கு எதிரிகளை வீழ்த்தியது கிடையாது, இவர் அளவுக்கு வீர தழும்புகளை வெட்டு காயங்களை பெற்றவர் யாரும் கிடையாது, இந்த மாதிரி போரிடுறாரே இவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை எல்லாம் வைத்திருப்பான் என்று மக்கள்லாம் பேசிக் கொள்கிறார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காதுக்கும் வருகிறது. உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இன்னஹு மின் அஹ்லின்னார், அவர் நரகவாசி. அது ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த அறிவை கொண்டு சொல்ல முடியாது. சிலர் விஷயத்தில் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க, பலர் விஷயத்தில் தெரியாதுன்னு சொல்லி இருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் அல்லாஹ் அறிவித்து கொடுத்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க? அவர் நரகவாசிங்கிறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், இதுவரை நரகவாசிங்கிறாங்க, இவர் தான் எல்லாம் உயிரே கொடுக்கிறாரு, அவ்வளவு அர்ப்பணிப்போடு செயல்படுகிறாரு, இவர் எப்படி நரகவாசி என்று சொல்வது என்று எல்லோருமே என்ன செய்யறாங்க? அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஒரு தோழர் என்ன பண்றாருன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசின்னு இவர் சொல்லிட்டாங்கல்ல, அப்ப இவர் கூடவே நின்று இவர் வாட்ச் பண்ணணும், இவர் போர்க்களத்தில் கூட அவர் வாட்ச் பண்றது முக்கியமான வேலையை எடுத்துக்கிட்டார். எதுக்காக வேண்டி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னதுனால இந்த ஆளு நரகவாசினா இவர் என்ன செய்ய போறாரு, இன்னத்தினால இவர் நரகவாசிட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் இந்த போர்ல கடுமையான காயம் ஏற்பட்டு அவருடைய வேதனை தாழ முடியாம ராத்திரியில் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஈட்டியை குத்தி அதன் மேல விழுந்து செத்துறார், வேதனை தாங்க முடியாம. அதாவது தற்கொலை செய்து கொள்கிறார். அப்ப தற்கொலை தான் கடைசி பாருங்க, உயிரை கொடுக்க போனாரு, இவ்வளவு பேர் வெட்டினார், சாவருக்கு தயார்ந்தாரு, அந்த வெட்டுப்பட்டு கழுத்துல இழுத்து வெட்டி அவர் இறந்திருப்பாரே, ஆனால் அவர் போற இடம் சொர்க்கமா இருந்திருக்கும். அந்த போர்க்களத்துல கையை வெட்டினவன் கழுத்தை வெட்டியிருந்தான்னு வைங்க, அவருடைய வந்து வேதனை பிரச்சனை வந்திருக்காது, வெட்டணும்னா திருப்பாரு மொத்த பேர் முடிஞ்சு போயிருக்காத, அவருடைய தரஜா எங்கேயோ போய் சேர்ந்திருக்கும். ஆனா அவர் கையை வெட்டி அதுக்கு பிறகு ரத்தம் ஓடி வேதனை தாங்க முடியலன்ற உடனே சீக்கிரம் செத்துனா நல்லா இருக்குமே, வேதனை தாங்க முடியலையே என்று அவர் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறார். அப்ப தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வது என்னது? நரகத்தில் கொண்டே சேர்க்கக்கூடியது. அல்லாஹ் கொடுத்த உயிரை அவன் எடுக்கிறது வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அப்ப ஜஸாவுஹு ஜஹன்னம், யார் உயிரை கொள்றானோ தற்கொலைக்கு இது அடங்கும், அவனுக்கு நரகம் தான் கூலி, காலிதன் ஃபீஹா, அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மாதிரியா இருக்கும் பொழுது இவர் கடைசி இந்த நிலையில போவார் என்பது அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அவர் நரகவாசின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு எதுல கவனமா இருக்க வேண்டும் என்றால், கடைசி நல்லா இருக்கணும், கடைசி செயல் வந்து நமக்கு தீமையாக ஆகிவிடக் கூடாது என்பதில் தான் ஒருவனுடைய வெற்றி, ஒரு முஸ்லீமுடைய வெற்றி இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு போர்க்களத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஆளு வந்து எல்லாம் தியாகம் பண்ணி உயிரை கொடுத்துட்டாரு, அவரை பத்தி பேசும்போது அவர் நரகவாசிங்கிறாங்க. என்னடா நரகவாசிங்கிறாங்க, நல்லா தானே போர்லாம் இட்டாரு, உயிரே கொடுத்து விட்டாரு, இதை எதிர்பார்த்து வந்தாரு, அல்லாஹ்வுக்காக வந்தாரு என்று மக்கள்லாம் பேசிக்கிற பொழுது அவருடைய பொருள்களை சோதனை இடுகிறார்கள். எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு ஒரு பாத்திரம், ஒரு அளவு பாத்திரம் அவர் ஒளிச்சு வச்சிருக்கிறார். போர்க்களத்தில் வந்து அந்த பொருளை பார்த்து ஆசை வந்து ஒளிச்சு வச்சுட்டாரு. அப்ப போர்க்களத்தில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து தலைவர்கிட்ட கொண்டு ஒப்படைக்கணும், மன்னர்கிட்ட ராஜாட்ட தளபதிட்ட ஒப்படைக்கணும், அவங்க எல்லாத்தையும் பங்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இவர் அந்த பொருளை எதிரிட்ட கைப்பற்றின பொருளை பொதுவுல கொண்டாந்து வைக்காம தனக்குரியதா வச்சுக்கிட்டு மறுபடியும் போருக்கு போறாரு, உயிரை கொடுக்க ரெடியா இருக்காரு. ஒரு பொருள் மீது உள்ள ஆசை அவரை பரட்டி விட்டுருச்சு.
அப்ப தோண்டி அவருடைய பொருளை ஆய்வு செய்து பார்த்தால் பிற அவருக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை வந்து கனிமத்துல வந்து மோசடி பண்ணியிருக்கிறார். இது நரகவாசிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வந்து அவர் போர் செய்யறது எல்லாம் செஞ்சாலும் அவருடைய செயலுக்கு லாஸ்டா என்ன ஆயிடுச்சு, எப்போ வந்து அடுத்தவன் பொருளை எடுக்கலாம் என்று அவர் நினைத்து விட்டாரோ அவருடைய அந்த தூய்மை போய்விட்டது. அப்ப இறுதிக்கு யாரியம் வந்து ஒரு மனிதனை வந்து நல்லவனா கெட்டவனா என்பதை என்ன செய்து தீர்மானிக்கிறது என்பதை இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் பார்க்கிறோம். ஏராளம் இந்த விஷயத்திற்கு ஆதாரமே சொல்ல தேவையில்லை, அவ்வளவுக்கு தெளிவான ஒரு விஷயம். இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத் தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்போ ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அவன்கிட்ட இப்ராஹிம் நபி சொன்ன, நபிமார்கள் சொன்ன வசியத்து என்னன்னு கேட்டா, முஸ்லீமா தான் நீங்க மௌத்தா போகணும்ட்டாங்க. சரி, இது முஸ்லீமா தான் மௌத்தா போகணுங்கிறது இருக்குல்ல, அப்ப கடைசி நிலை முஸ்லீமா இருக்க வேண்டும். ஒலா தமூத்துன்ன இல்லா வந்து முஸ்லிமுன், முஸ்லீமாகவே தவிர நீங்கள் மரணிக்க கூடாது. தவஃபனி முஸ்லிமன், இறைவா முஸ்லீமாக என்னை மரணிக்க செய்வாயாக யூசுப் நபி பிரார்த்தனை செய்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப வந்து முஸ்லீமாகவே தவிர மரணிக்க கூடாது, முஸ்லீமா தான் சாக வேண்டும். முஸ்லீமா எப்படி வாழணும்னு நீங்க கேட்டிருக்கிறீங்க. முஸ்லீமா சாவுறது தான் முஸ்லீமா வாழ்வதற்குரிய ஒரே வழி. முஸ்லீமா வாழ்வது எப்படி என்று கேட்டால், முஸ்லீமாக சாக வேண்டும், அதற்கேற்றவாறு வாழ வேண்டும். முஸ்லீமாக மரணிப்பதற்கு ஏற்றவாறு வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது. சரி, முஸ்லீமாக மரணிக்கிறேன்னா எப்படி? இத்தனாம் தேதி நான் மௌத்தா போவேன்னு எனக்கு தெரிஞ்சு இருந்தா முஸ்லீமா வாழ்ந்துடலாம். மௌத்து என்னைக்குன்னு யாருக்கா தெரியுமா? நமக்கு வந்து 2014 ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நான் மௌத்தா போயிருவேன் என்று அல்லாஹ் எனக்கு சொல்லி தந்தான்னு சொன்னா, நான் வந்து 2013 டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் நல்லவனா மாறி அப்படி செஞ்சுட்டேன் என்று சொன்னால், அப்ப நான் மரணிக்கிறது எப்படி மௌத்தா போயிருவேன்? முஸ்லிமா மௌத்தா போயிருவீங்க. என்னுடைய மரணத்தினுடைய தேதி எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இறைவன் புறத்திலிருந்து மரணத்தினுடைய செய்தி சொல்லப்பட்டிருக்குமே, ஆனால் அப்ப வந்து முஸ்லிமாக வாழ்வது வந்து முடியும். இது முடியும், நம்ம கையில் உள்ள விஷயமா? எதுக்கு வசியத்து செய்யணும்? ஒரு விஷயத்துக்கு வசியத்து செய்யறதா இருந்தா அவன் கையில உள்ளதுதான் வசியத்து செய்யணும். என் கையில உள்ள ஒரு விஷயத்துக்கு எனக்கு என்ன செய்யலாம்? அறிவுரை சொல்லலாம். இப்ப நான் முஸ்லிமாக மௌத்தா போவது என்பது என் கையிலையா இருக்குது? நீங்கள் முஸ்லிமாக மௌத்தா போவது உங்க கையிலையா இருக்கிறது? வேற எந்த நபிமார்களுக்காவது அவங்க கையில் இருக்குதா? நம்ம என்னைக்கு மௌத்தா போவோம் என்பது அல்லாஹ் தேதி டயத்தெல்லாம் போட்டு சொல்லி கொடுத்தானா? இல்ல. அப்ப அது வந்து அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கான். இதாஜா அஜலுஹும் லா யஸ்தக்திமூன சாஅத்தன் வலா யஸ்தகிரூன். அவங்களுடைய மரணம் தவணை வந்து விடுமையானால் ஒரு வினாடி முந்த மாட்டார்கள், ஒரு வினாடி பிந்த மாட்டார்கள். அவங்க ஒரு டைம் போட்டு வச்சிருக்கான். யாருக்கு என்ன டைம் தெரியாது. 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர யார் அறிய முடியாது என்பதில் அதை ஒன்றாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவும் தான் எங்கே மரணிப்போம் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப எங்கே எப்போதெல்லாம் அதில் அடங்கிடும்.
அப்ப இந்த மரணம் வந்து நான் எங்க மூத்தா போவேன், எந்த தேதியில, எந்த வினாடியில, எந்த டைம்ல மூத்தா போவேன் தெரியாது. அப்ப நம்ம மரணம் எப்போது என்று தெரியல என்று சொன்னா, நீங்க முஸ்லிமா தவிர மரணிக்காதீங்கன்னு எப்படி சொல்றது? முஸ்லிமா தவிர மரணிக்காதீங்கன்னா நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணும்லங்க, தெரியாத. அப்ப முஸ்லிமாகவே தவிர மரணிக்காதீர்கள் என்ற இந்த ஒரு அறிவுரைய ஒரு விவரம் இல்லாத ஒரு ஆளை சொல்லிட்டு போயிட்டாங்க. நமக்கெல்லாம் இமாமா இருந்த நபிமார்கள் சொல்றாங்க முஸ்லிம்களாக தான் நீங்க மரணிக்கணும். அப்ப என்ன அதுல எப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், மரணம் எப்போன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்ப நம்ம என்ன விளங்கணும் என்றால், இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வினாடியே என்னுடைய மரணமாக இருக்கலாம். அப்ப ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் இதுவே நம்முடைய கடைசியாக இருந்து விட்டால், ஒருத்தன் விசாரம் செய்ய போறான், நெருங்கிட்டான், அந்த நேரத்தில் என்ன நினைக்கணும், இப்படி நம்ம செய்யும் போது அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்து திருந்தி விட்டால் கதை வேற. அந்த சான்ஸ் அல்லாஹ் தந்தான்னு சொன்னா எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கணும்னு வாஸ்தவம் தான், மன்னிச்சிருவான். சரி, நம்ம அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் உயிர் எடுத்துட்டான்னு சொன்னா, எந்த நேரத்தில் அந்த தீய செயலில் நம்ம இறங்குறோமோ அதுதான் நமக்கு நிர்ணயித்த உயிர் எடுக்கிற நேரம் என்று இருந்தால் என்ன ஆகும்? இப்படி நினைத்தோமே ஆனால் நம்ம வாழ்க்கை வேறையா போயிடும். ஒருத்தர் திருட போறான், விசாரம் பண்ணுவான், விசாரம் பண்ண போனவன், ஆஹா இது நம்ம கடைசியா இருந்து விட்டால் இத்தனை வருஷம் பட்டப்பாடு என்ன ஆகுறது, இத்தனை வருஷம் தௌஹீதுல இருந்தது, தொழுதது, செஞ்சது, நன்மை செஞ்சது, தியாகம் பண்ணது, அடி வாங்கினது எல்லாம் போய் இன்னும் புசுன்னு போயிருமா, கடைசியா போச்சே. நம்முடைய ஒரு தீய செயல் செய்யும் போது அதுவே நம்முடைய கடைசியாக ஆகிவிட்டது என்று சொன்னால் என்ன கதி? இதுக்கு தான் அறிவுரை சொன்னாங்க. கடைசி ஒரு நாள் டேட்டா நிர்ணயிச்சுட்டு அன்னைக்கு நல்லவனா இருக்கிறதுக்காக சொல்லல. எதுக்கு சொன்னாங்க? ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் இதுவே என்னுடைய கடைசியாக இருந்தால், இதிலேயே நான் மரணித்து விட்டால், இப்படி நம்ம நினைத்து விட்டோம் என்று சொன்னால் எப்படி வாழணுங்கிறது தீர்வாய் பெறும். எந்த அறிவுரையும் உங்களுக்கு தராத ஒரு விஷயத்தை இந்த அறிவுரை தந்துவிடும். எந்த அறிவுரையினாலும் பக்குவப்படாத உள்ளங்கள் இந்த ஒத்த அறிவுரையில் என்ன செஞ்சேன், தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளும். அப்ப நம்ம திருடுறோம், மோசடி பண்றோம், அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறோம், அடுத்தவன் சொத்தை என்னுடைய சொத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறோம். கையெழுத்து பாதி போட்டுட்டு இருக்கும்போது போயிட்டா, கையெழுத்து போட்டு கொண்டிருக்கும் போது நம்முடைய கடைசி செயல் என்ன? அடுத்தவன் சொத்தை ஏன் சொத்து ஆக்குவது. அந்த சகாபியோட கடைசி செயல் மாதிரி என்னஞ்சாரு, தன்னை தானே தற்கொலை பண்ணார்ல, கனிமத்து பொருளை மோசடி பண்ணார்ல. அப்ப அந்த மாதிரியாக கடைசி செயலாக இது அமைந்து விட்டால் என்ன ஆகுறது? அப்ப நம்ம பாவங்கள்ல இருந்து முழுசா விடுபட்டு விடலாம். இது கொஞ்சம் கஷ்டம்தான், மனிதன்கள் நம்மளை தடுமாற வைக்கும். என்ற அளவுக்கு எந்த ஒரு போதனைக்கு முன்னாடி என்ன செய்யணும், இப்படி நம்ம இந்த செயலை செய்ய நினைக்கிறோமே, தண்ணி அடிக்க போறோமே, அந்த மதுபானத்தை அருந்தின உடனே நாம் மூத்தாகிவிட்டால் நமக்கு எது என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்யும் நேரத்தில் மூமினாக இருந்தது செய்வதில்லை, ஈமான் வெளியேறி விடுகிறது. எப்ப வெளியேறி விடுகிறது? ஒரு தீய செயல் ஈடுபட்டிருக்கும் பொழுது அப்புறம் வந்துடும். தவற உணர்ந்து அழுது மன்னிப்பு கேட்டால் அந்த ஈமான் நமக்கு வந்து விட்டது, அல்லாஹ் பத்தி பயப்படுறோம், அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் யாருக்கு வாழ்நாளே அல்லாஹ் கொடுத்து விட்டானோ அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய பேரருள். அது எனக்கு உண்டான எப்படி எனக்கு தெரியும், அது உங்களுக்கு உண்டான எப்படி தெரியும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யஸ்ரிகு சாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமினுன். ஒரு திருடக்கூடிய ஒருத்தன் திருடுகிற நேரத்தில் மூமினாக இருந்து திருடுவதில்லை. அவன் மூமினாக இருந்தாலும் எப்போ போய் அடுத்த பொருளை கையை வைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அவன்கிட்ட போயிடுச்சு, மர்மம் போயிடுச்சு, சொர்க்கம் போயிடுச்சு, நரகம் போயிடுச்சு, எல்லா இறை தூதர்கள் போதனை போயிடுச்சு, குர்ஆன் போய்விட்டது, ஹதீஸ் போய்விட்டது. எப்ப அடுத்தவன் பொருளை எடுக்கிறானோ எல்லாம் போய் விடுகிறது. அப்பதான் அவனால் எடுக்க முடிகிறது. அப்ப திருடக்கூடியவன் திருடும் போது முஃமினாக இருக்க மாட்டான், விபச்சாரம் செய்யறவன் விபச்சாரம் செய்யும் போது முஃமினாக இருக்க மாட்டான்னு சொல்றாங்களே. அப்ப நம்ம இதான் மரணிக்கிறது, மூமினா மரணிக்கிறதுங்க தான் வருது. அப்ப நம்ம என்ன நினைக்கணும், எந்த ஒரு செயலை செய்ய போனாலும் இது நம்முடைய கடைசியா இருந்தால் என்ன, இதோட கதை முடிந்தால் என்ன, இதோட கதை முடிஞ்சு விட்டால் நம்முடைய ஒட்டுமொத்த லைஃபும் போயிருமே. எதுக்காக மற்றவங்க மாதிரி சொகுசா இல்லாம நம்ம முஸ்லீமை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? மற்றவங்க மாதிரி இல்லாம
நம்ம எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் வந்து நேர்மையாளர்களாக ஓரளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிரமங்களுக்கு மத்தியில் வணக்க வழிபாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவங்களுக்கு கிடைக்காத துன்பங்களை நம்ம சுமந்து கொண்டு வாழ்ந்து எதுக்காக வேண்டி எப்படியாச்சும் மறுமையில் ஜெயிச்சிடணும், சொர்க்கத்துக்கு போயிடணும். அவளும் இப்போ போயிடும். இப்ப நம்முடைய தீமை செய்யும் பொழுது அதுவே நம்முடைய கடைசியாக இருக்குமையானால் அப்படித்தானே கதை முடியும். அப்ப லாஸ்ட் என்ன செய்யணும், கரெக்டா இருக்கணும், கடைசி நல்லா இருக்கணும் என்று சொன்னால் கடைசி இதுதான் என்று நமக்கு தெரியாத வரைக்கும் ஒவ்வொரு செயலும் இதுதான் கடைசி அப்படி நினைத்து நல்லது செய்யும் பொழுதும் கூட தொலைப்புறமா இதுவே கடைசி சந்தோஷம், யாரெல்லாம் இதுவே கடைசியா இருந்தால் கடைசி செயல் என்ன இபாதத்தில் உயிர் போன மாதிரி ஆயிருமே, அது மாதிரி தான தர்மம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே என் உயிர் போய்விட்டால் அது என்னுடைய கடைசி நிலை நல்லதாகி விடுமே. இப்படி ஒவ்வொரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது, கெட்ட காரியத்துக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுதும் இதுவே கடைசியாக இருந்தால் என்று நினைத்து செய்தோமையானால் அதுல இஹ்லாஸ் கூட சேர்ந்து வந்துரும்ல. அந்த இஹ்லாஸ் இல்லாம பெருமை கர்வம் எல்லாம் நல்லது செஞ்சுக்கிட்டு கெட்ட எண்ணம் கொடுத்து நாசமாக்கிட்டு இருக்கானா பாக்குறோமா இல்லையா? நல்ல காரியத்தை செய்யறான், செய்யும் பொழுது என்ன நினைச்சிட்டு செய்யறான், 4 பேர் பார்க்கணும், புகழணும், நம்மளை வந்து பாராட்டணும், இதை நினைச்சுக்கிட்டே உயிர் தியாகம் பண்ணுனா, இதை நினைச்சுக்கிட்டே தர்மம் பண்ணுனா தர்மத்துக்கு கூலியா கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 நபர்களை வந்து அல்லாஹ் வந்து மறுமையில் விசாரிப்பான். 3 நபர்களை விசாரிக்கும் பொழுது என்ன விசாரிப்பான், ஒருத்தர் வந்து மார்க்க அறிஞர், அவரை கொண்டாந்து தெரிஞ்ச ஹதீஸ் தான், ஆனா வேற ஒரு நோக்கத்திற்காக இதை நம்ம எடுத்து காட்டுக்கிறோம். அப்ப ஒரு ஆலிமையை கொண்டாந்து நிப்பாட்டி அல்லாஹ் கேட்பான், ஏப்பா உனக்கு நீ மார்க் அறிஞர் தானே, உனக்கு நல்ல அறிவையெல்லாம் கொடுத்தனே, என்ன செஞ்ச? அவர் என்ன செய்வாரு, நான் உனக்காண்டி மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண செஞ்சேன் என்று அவர் செஞ்சதெல்லாம் சொல்லுவார். உண்மையிலே செஞ்சும் இருப்பார். இப்ப அல்லாஹ் பண்ணிருப்பான், நீ செஞ்சது நெசந்தான், எனக்காக செஞ்சங்கிற அது பொய். நீ எதுக்காக செஞ்ச, லியோ கால இன்னஹு காரிஉன், இவர் ஒரு அறிஞர் என்று 4 பேர் பேசணும் என்பதற்கு செய்தாய். நீ செஞ்சதெல்லாம் உண்மை, பிரச்சாரம் பண்ண, பயான் பண்ண, புஸ்தகம் எழுதுன, நோட்டீஸ் போட்ட, எல்லாம் செஞ்ச. எதுக்கு செஞ்ச? 4 பேர் பார்த்து அறிஞர்னு சொல்லணும்னு நினைச்சு சொல்லிட்டாங்க. இங்க ஒண்ணும் கிடையாது. போ, எதை நினைத்து செய்தாயோ அது உனக்கு கிடைத்து விட்டது, தூக்கி எறிஞ்சிடறான் அல்லாஹ். யாருக்கு? ஒரு மார்க்க அறிஞர் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக எவ்வளவு பெரிய தரஜாவை அடையலாம். ஒரு ஆள் நேர்வழி காட்டினா அவர் நன்மை நமக்கு கிடைச்சிடும், 10 பேர் காட்டினா 10 பேர் நன்மை நமக்கு கிடைக்கும், 1000 பேருக்கு நேர்வழி காட்டினா 1000 பேர் நன்மை நமக்கு கிடைக்கும். இவ்வளவு வாரி வாரி சுருட்டக்கூடிய ஒரு அமலை செய்த ஒருத்தன் அல்லாஹ் கொண்டு செய்யாம 4 பேர் பார்த்து மெச்சனுங்கிறதுக்காக செஞ்சான்னு சொன்னா அது அப்படியே டோட்டல் லாஸ், கம்ப்ளீட் நஷ்டமாகிவிடுகிறது. அதே மாதிரி 2வது வந்து ஒரு உயிர் தியாகி, அவரை கொண்டு வந்து அல்லாஹ் கேட்பான், ஏப்பா உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தனே, இளமையை கொடுத்தனே, நீ என்ன செஞ்ச? நான் தான் உயிரை உனக்காண்டி கொடுத்துட்டனே. நீ உயிரை கொடுத்த, எனக்காண்டி கொடுத்தியா? எல்லாரும் வீரன் சொல்லுவதற்காக தானே நீ கொடுத்த. இழுத்துட்டு போங்க நரகத்தை. செஞ்சது உசுரை கொடுக்கிற வேலை, கிடைக்கிறது நரகம். இவனை இழுத்து கொண்டு போங்க நரகத்திற்கு நல்லா சொல்லிடுவான். எதனால இப்படி வந்துச்சு? நீ உயிரை கொடுக்க போகும்போது, உயிர் கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம்தான். போகும்போது என்ன பண்றான்னு கேட்டா, நம்ம போய் அடிச்சதான் போயிட்டு செத்துட்டோன்னு வைங்க, நம்மளை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு நம்மளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க நினைச்சிட்டு போனான்னு வைங்க. அப்ப கடைச்சி போச்சு உனக்கு எல்லாம், 10 வருஷம் பேசிட்டாங்க ஓடுன்னு சொல்லி எல்லாம் விரட்டிடுவான். அதுக்கடுத்து ஏதோ தனவந்தர் செல்வந்தரை கொண்டாந்து நிப்பாட்டுவான். நீ என்னப்பா உனக்கு நிறைய காசு பணம் கொடுத்தன, என்ன பண்ண? நான் தான் அள்ளி கொடுத்தனே. அள்ளி கொடுத்துருப்பான், அது உண்மை, அள்ளிலாம் கொடுத்துருப்பான். அள்ளி கொடுத்தாலும் அவன் எப்படி சொல்லி என்ன நினைச்சு கொடுத்துருக்கான், நம்ம கொடுத்தோம்னா வள்ளல் கொடை வள்ளல் சொல்லுவாங்க, அதுதானே செஞ்ச கொடை வள்ளல் எல்லாரும் சொல்லிட்டாங்க, இப்போ இவனை எடுத்துட்டு போங்கன்றான். அப்ப செஞ்சது வந்து நல்ல காரியங்கள், பெரிய பெரிய தர்ஜாவை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள், அதெல்லாம் டோட்டல் லாஸ். எதனால? அல்லாஹ்வுக்கு செய்யற விஷயத்தை வந்து மனுஷனுக்கு முகஸ்துதிக்கு பெருமைக்கு, அப்ப அதுதான் கடைசி செயல் நினைச்சா வந்திருக்குமா? இப்ப நல்ல காரியம் கூட லாஸ் ஆகுறது எதனாலன்னு கேட்டா, அடுத்தடுத்து வாழ்க்கை இருக்குதுல்ல, அதனாலதான் லாஸ் ஆகிட்டு இருக்கிறது. அப்ப நம்ம ஒரு தர்மம் செய்யறோம், செய்யும் பொழுது இதுதான் கடைசியா இருந்தா இப்படின்னு மனசுல வச்சு பாருங்க. அவன் பார்க்கறான் இவன் பார்க்கறான்னு வருமா? முகஸ்துதி வருமா? பிறர் மெச்சனும்ன்ற ஒரு கவனமாச்சு வருமா? அப்ப கடைசி காரியம் அம்மாடி சுத்தமா இருக்கணும், கலப்படம் இல்லாம இருக்கணும், எல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும், இதோட மூத்தா போய் நம்ம என்ன பண்றது?
அப்படின்னு நினைத்துக்கொண்டு, நம்முடைய கடைசியாக நினைத்துக்கொண்டு நீங்கள் தர்மம் செய்து பாருங்கள். இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. கடைசி என்று நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு தொழுகையில் நிற்கும் பொழுதும், ஆனா இது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு கேட்டா, இன்னைக்கு அந்த உறுதியோட லோகர்ல போய் நிப்பீங்க. அப்ப என்ன செய்யும், அந்த மாதிரி சரி இன்னைக்கு கடைசி தொழுகையா இருந்தா என்னங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தொழுதுருவீங்க. அசர்ல நிப்பீங்க, அப்பவும் அந்த மாதிரி லேசா நினைப்பீங்க. மகரிப் ஆகும்போது 2 வக்துல நம்ம போகலையே, இதுலயே போயிட போறோம், லோகர்ல செத்தா போயிட்டோம். செய்தா அப்படி ஆக்கி வேணாமல. செய்தா என்ன செய்வான், இது கஷ்டம், கஷ்டத்தினால வசியத்து பண்றாங்க, சிரமம். அதான் இப்ப நான் என்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன்னா அன்னைக்கு இப்படி நடக்க முடியும், உங்களால நாளைக்கு நடக்க முடியும். ஒரு 4 நாளைக்கு பிறகு என்ன ஆகும், இப்படி சொல்லிட்டே இருக்கோம், சாவக்கான நம்ம செத்தா போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செத்து போயிடுவோம். அப்ப புலி வருது கதையா போயிடும். புலி வராம என்ன செஞ்சா, ஒருத்தன் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காண்டி புலி வருதுன்னு கத்துவான். ஊரே திரண்டு போவாங்க, புலி வராது, சும்மா விளையாட்டு பண்ணேன்றான். 2வது நாள் வந்து புலி வருதுமா, எல்லாம் ஓடி போவாங்க, புலி வராது. 3வது நாள் வந்து கத்துவான், அது நிஜமா புலி வந்திருக்கு, ஐயா புலி வருதுமா, அட இவனுக்கு இதாண்ட வேலை. அப்புறம் போய் பார்த்தா அவனை கடிச்சு தின்று குதறி போட்டு போயிருக்கும் புலி. அப்ப நம்ம அந்த புலி வருது கதையாக என்ன ஆயிரும்னு கேட்டா, நம்ம வந்து இது கஷ்டம் தான், சிரமம் தான் கொஞ்சம், ஆனால் நம்ம பாடுபடணும். இப்படி செய்தான் இப்படி பண்ணுவாங்கிறது விளங்கி நம்ம இதான் கடைசின்னு நினைக்க விட மாட்டாங்க. அதான் பேசி அதெல்லாம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இதான் கடைசின்னு இவன் நினைச்சிட்டான்னு சொன்னா ஜெயிச்சிருவான். இதான் கடைசி அமல் என்ற நினைப்பு அவனுக்கு ஆழமா பதிந்து விட்டால் இவன் வந்து மறுமையில வெற்றி பெற்று விடுவான், விடக்கூடாது என்பதற்காக ஷைத்தான் வந்து இதுலதான் உங்களை வீழ்த்தறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் பண்ணுவான். அதுல நம்ம ஜெயித்து விட்டால் 1-2 நேரத்தில் அப்படி இல்லாம இருந்தா கூட ஒரு 70-65% காரியங்கள்ல நம்ம ஜெயிச்சு விட்டோமே, ஆனால் 65% நல்ல முடிவாவதற்கு வாய்ப்பாகி விடுகிறது. நம்முடைய செயல் நல்லதா அமைவதற்கு வாய்ப்பாகி விடுகிறது. 65% தீமைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னவாகிறது, குறைவாக செய்யணும். குறைஞ்சபட்சம் இப்படி 100 தடவை உள்ளதுக்கு பதிலா 100 தடவை போய் உழுது நாசமாயிச்சா, தப்பு செய்யறதை விட ஒரு 70 தடவை இதை நினைச்சு விடுபட்டீங்கன்னு வைங்க, 30 தப்பு தானே வரேன். அப்படி மௌத்தா போனா கூட நம்பர் குறைஞ்சு போயதா இல்லையா? இந்த எண்ணத்தினால உங்களுடைய கடைசி வரைக்கும் உங்களுக்கு கடைப்பிடிக்காம போனா கூட இயன்றவரை கடைப்பிடிச்சிருக்கலையே, ஆனால் 100 தவறு நம்மள்கிட்ட ஏற்படுவதற்கு பதிலாக 80 தவறுல தப்பிச்சிருவோம். ஒரு 20 தடவை செய்த நம்மளை ஜெயிச்சு அந்த தவறை செய்ய வச்சுட்டா கூட 20 தானே, 100க்கு 20 கம்மி தானே, 80% குறைஞ்சு போச்சா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான நன்மைகளாவது ஏற்படும். அதனால என்ன, நபிமார்கள் செஞ்ச வசியத்து எல்லாமே அர்த்தமற்ற வசியத்து கிடையாது. முஸ்லீம்களாவை தவிர நீங்கள் மரணிக்க கூடாது என்றால் எந்த வினாடியும் மரணம் வரும், முஸ்லிமா மூத்தா போகணும், முஸ்லிமா தான் நம்ம சாவணும், மூத்து இப்போ வந்தா நாளைக்கு வந்துடும் என்பதற்கு ஏற்றவாறு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு செயலையும் நீ அமைத்து பாருங்கள். எந்த காரியத்தை, குடும்பத்தில் பிரச்சனை வருதா, பொண்டாட்டி அடிக்கிறீங்களா, இது கடைசியா இருந்தால் குடும்பம் அமைதியா இருக்கும். பொண்டாட்டிக்காரி இந்த மாதிரி எதிர்த்து பேசுறாளா, அந்த நேரத்தை அவர் நினைச்சு பார்க்கணும், ஆக இது நம்ம கடைசியா இருந்தால்
கணவனுக்கு மனைவி துரோகம் செய்யறாளா, மனைவிக்கு கணவன் துரோகம் செய்யறானா, ரெண்டு பேருமே இது கடைசி என்று நினைத்தால், இப்படியே மூத்தாகிவிட்டால், இந்த மாதிரி நிலையிலேயே நம்முடைய மரணம் வந்துவிட்டால், இப்படி நினைத்து பாருங்க, உலகத்திலையும் நிம்மதி, மறுமையிலையும் நிம்மதி. உலகத்திலையும் நீங்க திருடாம நல்லவன வாழ்ந்த உலகத்தில் நிம்மதி தானே. விபச்சாரம் பண்ணாம இருந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது தானே. மோசடி பண்ணாம இருந்து அது கூட உலகத்துக்கு நல்லது தானே. அப்ப இந்த மாதிரி நான் எப்ப வேண்டாலும் நமக்கு மரணம் வந்து வரும், இதுதான் நம்ம கடைசியா இருக்கும் என்று நினைத்து நினைத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம பக்குவப்படுத்தி கொண்டோமையானால் அது துன்யாவுலையும் நமக்கு இல்லறத்தில் சந்தோஷம் கிடைக்கும், பிள்ளை குட்டிகள் சந்தோஷம் கிடைக்கும், வர்ற வருமானத்தில் சந்தோஷம் கிடைக்கும், எல்லாமே ஒரு மகிழ்ச்சி ததும்பி வழியக்கூடிய வாழ்க்கையாக அமைந்துருமா இல்லையா? அப்ப துன்யாவுலையும் நல்லா அமைந்து ஆகிரத்து நல்லா அமைகிறது. அதுக்கு தான் என்ன செஞ்சாங்க, லா தமூத்துன்ன இல்லா வந்து முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மரணித்து விடக்கூடாது. சாவும் போது முஸ்லீமா இருக்கணுங்கிறத என்ன செய்யுங்க, எப்போதும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, எப்போது சாவும் என்று தெரியாத காரணத்தினால் எந்த வினாடியும் என்னுடைய மரணமாக இருக்கும் என்பதை யாபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த போதனைக்கு, இந்த அறிவுரைக்கு சரியான ஒரு அர்த்தம். இது போக இன்னொரு விதத்திலும் நம்ம இந்த போதனையை கடைபிடிக்கணும். ஒன்று இப்படியே ஒன்னையும் நம்ம என்ன செய்யணும், கடைசி நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அது போக ரப்புல் ஆலமீன்ட்ட முறையிட்டு கொண்டும் இருக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன்ட்ட நம்ம கையில் ஒன்றும் இல்லை தானே, நம்ம எத்தனையோ துவாக்கள் செய்கிறோம். அதான் நான் சாவும் போது முஸ்லீமா சாவைப்பாயான்னு துவா செஞ்சிருக்கிறோம். அதிக அளவில் என்னுடைய கடைசி கரெக்டா இருக்கிறதுக்கு நீ அருள் புரிவாயான்னு கேட்டிருக்கிறோமா? யூசுப் நபி கேட்டாங்கல்ல, தவஃபனி முஸ்லிமன், யாரெல்லாம் முஸ்லிமா என்னை மௌத்தாக்கு. உலகத்தில் அதுதானே அவர் கேட்கல, இடையில முன்ன பின்ன இருந்தால் தொலைஞ்சிட்டு போகுது, லாஸ்ட்டை கரெக்டாக்கி வை. யூசுப் நபி என்ன கேட்கிறாங்க, தவஃபனி முஸ்லிமன், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக. அப்ப இது ஏன் அவங்க கேட்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம என்னதான் அப்படி இருக்க நினைத்தாலும் நம்மை சைத்தான் என்ன செய்வான், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்ப வேண்டாலும் மரணம் வந்துவிடும் என்ற எண்ணத்தை நம்மளை வர விடாம அவன் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவனுடைய வலையிலே விழுந்து நம்ம தோற்று போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வரக்கூடாது என்று சொன்னால் பெரிய இடத்துல பெட்டிஷனை போட்டு விட வேண்டியது, பெரிய இடத்தில் மனு போட்டு விட வேண்டும். இறைவா, லாஸ்ட் என்னங்கிற எனக்கு தெரியாது, அமைச்சு கொடுக்குற நீ தான். போர்க்களத்துக்கு போனாலே நினைஞ்சிடுற, இந்த மாதிரிலாம் நரகவாசி ஆக்கி விட்டுற. அதே நேரத்தில் ரசூல்லாவை கொல்ல வந்தாலும் முஸ்லீமா ஆக்கி விட்டுற. அப்ப நீ தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறாய், நாடியவர்களை வழிகேட்டில் விட்டு விடுகிறாய். உங்க கையில் தான் இருக்கு, எதுக்கில் ஹைர், எல்லா நன்மையும் உங்க கையில் இருக்கல்ல என்று சொல்லி நம்ம துவாக்கள் மூலமா அல்லாஹ் என்ன செய்யணும், ஒவ்வொரு நேரத்துடைய துவாக்கள்லையும் இது இப்ராஹிம் நபி செஞ்ச வசியத்தின் அடிப்படையிலையும், அந்த வசியத்தை அவங்களுடைய பேரன் யூசுப் நபி அவர்கள் கடைபிடித்த அடிப்படையிலையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், தவஃபனி முஸ்லிமன், யா அல்லாஹ் என்னை முஸ்லிமா மரணிக்க செய், கடைசி கரெக்ட் ஆக்கி வச்சிரு என்று கேட்டுக்கொண்டு வந்தோமையானால், நம்மளை மீறி அப்படி முன்ன பின்ன சைத்தான் நம்மளை மறக்கடிக்க வச்சிட்டால் கூட அந்த கடைசி நேரத்தை அல்லாஹ்வுடைய அருளால் நல்லது செய்யும் போது அல்லது கெட்டது செய்யாம இருக்கும் போது நம்மளை அல்லாஹ் தூக்கிறோம். அப்படியே ஈமானை இழக்காம, நம்பிக்கையை குறைக்காம, நம்மளை ஒரு நல்லவனாக இருக்கிறான் என்ற ஒரு நிலையை உண்டாக்கி நம்முடைய உயிரை அல்லாஹ் என்ன செய்வான், கையில் எடுத்துக்கொள்வான். அப்ப ரப்புல் ஆலமீன்ட்ட இதான் முஸ்லீமாகவே இதுவரை மரணிக்காதீர்கள் என்று சொன்னால், அங்க அவன் தான் கையில் வச்சிருக்கிறான். எல்லா கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்கு, அவங்ககிட்ட எத்தவப்ப லம்பு சஹீர மௌத்தியா, மரணிக்கும் பொழுது அல்லாஹ் தான் என்ன செய்யறான், அவன் கையில கை எடுத்துக்கொள்கிறான். ஒல்லத்தி லம் தமுத்து பி மனாமிகா, தூங்கும் போது கூட என் கையில உயிரெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்கிறான். அப்ப எல்லா உயிர்களும் அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய நேரத்தில், இறைவா நான் எப்ப மூத்தா போறேன்னு உனக்கு தான் தெரியும், நீ தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிற, உன்னுடைய ப்ரோக்ராம் படி தான் நான் மரணிக்க இருக்கிறேன், எனக்கு கடைசி விஷயத்தை நல்லா ஒரு மாதிரி செஞ்சு வச்சிரு என்று இறைவனிடத்தில் நம்ம முறையிட்டோமையானால், அது ஒரு நபிமார்கள் செஞ்சார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற காரணத்தினால, ஒரு நபி சொன்னது குர்ஆன்ல இதுக்கெல்லாம் சொல்லி காட்டுறான், நம்மளும் செய்யறதுக்கு தானே சொல்லி காட்டுறான். நபிமார்கள் செய்த துவாக்கள் பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுவது எதற்காக வேண்டிதான், நீங்களும் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை உங்களுக்குள்ள வளர்த்துக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் செய்யறான். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமாக என்ன கேட்க வேண்டும், இறைவா எங்களை கடைசியில இறுதி நிலையை நல்லதாக ஆக்கி வைத்து விடு, மௌத்தாகும் போது முஸ்லீமா மரணிக்க செய், நல்லவனா மௌத்தாக்க செய், கெட்டவனா மௌத்தாக்கி விட்டுறாதே
என்று இது நமக்கு இதான் கடைசி செயல் நினைக்கிறது நம்ம செய்யக்கூடிய முயற்சி. அது போக வந்து பெரிய இடத்துல என்ன செய்யணும், ஒரு பெட்டிஷனையும் போட்டு விடணும், இந்த வாய்ப்பை நீ தான் தரணும் அல்லாண்டு. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அவனுடைய கருணையை கொண்டு தானே. நம்ம சொர்க்கத்துக்கு போறது நரகத்துக்கு போறதெல்லாம் நம்முடைய அமலை கொண்டா கிடையாது. நம்ம அமலுக்கு ஒரு கணக்கு பண்ணி கூலி கொடுக்குறா, என்ன கொடுத்துடலாம். அப்படி ஒரு நாளைக்கு தொழுவுறதுக்கு மொத்தமாக எவ்வளோ நேரம் ஆக போகுது, 25 நிமிஷம் ஆக போகுது. நல்லா நீட்டி முளைக்கு தொழுவுனா ஒரு 50 நிமிஷம் ஆக போகுது. ஒரு நாளைக்கு 50 நிமிஷம்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம் உழைக்க போகிறோம். அவர் ரொம்ப சின்ன அளவுக்குள்ள வாழ்க்கை தான். 25 வருஷம் நம்ம உழைச்சோம்னு சொன்னால் ஒரு வருஷம் தொழுதுருப்போம், அவ்வளவுதான். 25 வருஷம் உழைச்சோம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் தொழுகைக்குன்னு ஒதுக்கின நேரம் என்னவா இருக்கும், 25 வருஷத்தில் ஒரு வருஷமா இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு என்ன சம்பளம் கொடுக்குறது, அதே அல்ல தரப்போறான். எங்கே அரை மாளிகைங்கிறான், தோட்டங்கிறான், துறவுங்கிறான், ஒவ்வொரு சொர்க்கமும் வானமும் விட பெருசுங்கிறான். அப்போ நமக்கு நம்ம அமல்களுக்கு தகுந்தவாறு அல்ல தர்றான் இல்லை, அவனுடைய கருணைக்கு தகுந்தவாறு தர்றான். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தான் நம்ம என்ன செய்யறோம், சொர்க்கத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு தடவை சொன்னாங்க, லை யுத்ஹில் அஹதக்கும் அமலுல் ஜன்னா, உங்களில் எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய அமல் சொர்க்கத்தில் சேர்க்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுடைய அமல் மட்டும் நம்ம கன்ஃபார்ம்ங்க. நம்மள சில பேர் என்ன செய்யறது, நம்மளாம் லிஸ்ட் சொர்க்க லிஸ்ட் தானே, இன்னும் அல்லாஹ் இவருக்கு முன்னாடி எழுதி கொடுத்த மாதிரி என்ன செய்யறாரு, பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சில நல்ல காரியங்கள் செய்துவிட்டு அப்படியே ஒரு மமதையில் என்ன செய்யறது இருக்கிறது. நல்ல காரியம்தான், அந்த மமதை வராமல் இருந்தால் தானே அது நல்ல காரியமா ஆகும்னு கூட விளங்குறது கிடையாது. அப்படி வந்து நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. அதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய யாராக இருந்தாலும் அவருடைய அமல் வந்து என்ன செய்யாத, அவரை சொர்க்கத்தில் சேர்க்காது. அப்ப சஹாபால் கேட்கிறாங்க, உங்களுக்குமான்னு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கும் அப்படித்தானா, இவ்வளவு அமல்லாம் செய்றீங்க, உங்க அமல் கொண்டு கூட நீங்க ஜெயிக்க முடியாதா? அப்ப ரசூல் சொன்னார்ல, என்னுடைய அமலுக்கும் கிடையாது, இதுக்கெல்லாம் என்ன மார்க் பெருசா போடுறது, இறைவன் எனக்கு தந்திருக்கிற அருளோடு ஒப்பிட்டு பார்த்தால் நான் செய்யலாம் என்ன ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம். இல்லா கம்மதனை அல்லாஹு பி ரஹமத்தின், அவனுடைய அருளால் அல்லாஹ் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர என் அமலின் மூலமா நான் சொர்க்கம் போக முடியாது. அப்ப நம்ம சொர்க்கத்திற்கு போவதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு காரணமாக ஆக்குகிறான். இந்த அமலை கொண்டு கிடையாது, கருணையை கொண்டு தான் போகிறோம். நம்முடைய இந்த செயலுக்காக வேண்டி ஒரு வருஷம் தொழுதுக்காக வேண்டி, மொத்தம் ஒரு வருஷ அளவுக்கு நம்ம தொழுதுக்காக வேண்டி நிரந்தரமான காலத்துக்கு இருக்கக்கூடிய தருவானா? ஒரு கடையில் வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு என்ன சம்பளம் தரும், கூட்டி கழிச்சு பாருங்க என்ன கிடைக்கும் அதுல, அந்த கணக்கு எல்லாம் போட்டா என்ன ஆகுறது. அப்ப அருளை கொண்டு தான் நம்ம போறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தான் நம்ம போறோம் என்று சொல்லும் பொழுது, இப்ப அந்த அருளை வேணும். அல்லாஹ், நான் என்னதான் இருந்தாலும் நீ கடைசியை மாத்தி விட்டேன்னு வை, அவ்வளவுதான். கடைசி நேரத்தில் உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்கலன்னு வை, எல்லாம் வீணா போயிடும். அல்ல அப்படி ஆக்கிறாத, உன்னுடைய அருளை வந்து என்னுடைய அருள் மூலமா என்னை வந்து காப்பாத்து. இந்த மாதிரியாக வந்து படைத்த இறைவனிடத்தில் நம்முடைய முறையீடுகளை நம்ம வைத்துக் கொண்டோமையானால், அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருந்தோமையானால், நம்முடைய எல்லா துவாக்களையும் இதை மறவாமல் இயன்ற அளவுக்கு சேர்த்து கொண்டே வந்தோமையானால், என் அடியான் வந்து கடைசி நினைச்சு பயப்படுறான், இவன் தான் என்னை சரியா பயப்படக்கூடிய அடியான், நபிமார்கள் செஞ்ச வசியத்தை கரெக்டா பேணுகிறான், நபிமாருடைய வழிகாட்டுதலை என்ன செய்யறான், தன்னுடைய வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் அந்த சான்ஸ் அவனுடைய அருளால் நமக்கு தந்துவிட்டால் வெற்றி தான். மூத்தா போகக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறேன், நல்ல மூத்து வந்து விட்டது என்று சொன்னால் அப்ப சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆகிவிடும். அப்ப அது வந்து மூத்தா போகும்போது நமக்கு தெரியும், இப்ப தெரியாது. கன்ஃபார்ம் ஆன பேர் வெளியே சொல்லவும் முடியாது, நமக்கு தான் தெரியுமே தவிர அது உலகத்துக்கு நம்ம சொல்ல முடியுமா? அப்ப அந்த நேரத்தில் ரிசல்ட் எல்லாம் தர்றான். மார்க் எப்போ வெளியிடுறான், திருப்பி இங்கே வர முடியாத இழுத்து வச்சுக்கிட்டு இந்த அதுக்கு மார்க்குங்கிறான். அப்ப அந்த மாதிரியான ஒரு அல்லாஹ்வுடைய அருளை வந்து கேட்டுக்கொண்டே, தவஃபனி முஸ்லிமன் என்ற துவாவை அல்லாஹ்விடத்தில் நம்ம அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பதன் மூலமாகவும் இது ஜெயிக்கலாம். டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர்.
உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத் தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. அடுத்ததாக நம்முடைய இந்த மாதிரி நம்ம என்னதான் நினைத்தாலும் அல்லாஹ்வே என்ன செய்யறான்னு கேட்டா நமக்கு ஒரு பெரிய ஒரு எதிரியை உலகத்தில் உண்டாக்கி வச்சிருக்கிறான். நம்முடைய தாய் தந்தையரை ஆதம் ஹவ்வாவை வெளியேற்றினா சொல்லியே காட்டுறான். ஆதமுடைய மக்களே, உங்களுடைய தாய் தந்தையான ஆதம் ஹவ்வாவை ஷைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றின மாதிரி உங்களை வெளியேற்றி விட வேண்டாம் என்று நமக்கு அப்படி சொல்லி காட்டி எல்லாம் என்ன செய்யறான், மென்ஷன் பண்ணி காட்டுகிறான். அப்ப நமக்கு ஒரு வலிமையான ஒரு எதிரியை கொண்டா நிப்பாட்டிருக்கிறான். அவனுடைய வலிமையோட ஒப்பிடும் பொழுது நம்ம வலிமையை கொண்டு அவனை ஜெயிக்க முடியாது. இப்லீஸுடைய ஷைத்தானுடைய வலிமையை நம்ம ஜெயிக்க இயலுமா? முன்னாடி வந்து நின்னா குத்திட்டு போயிடலாம். அவன் எப்படி வரான்னு தெரியாது. நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்துக்கிட்டு நம்ம நமக்கு எதிராக்கி விட்டுருவான். எதிரி வெளியே இருந்தாலும் சண்டை போடலாம். கெட்ட செயல் செய்ய வைக்கிறேன்னு செய்வான். உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு போனா அவனை ஒட்டி கணத்தில் அறிஞ்சு என்ன செய்யலாம், ஏன்டா இழுக்கிறேன்னு கேட்கலாம். அவன் உள்ளுக்குள்ள நுழைவான். கொஞ்சம் குடிச்சு பார்த்தா என்னம்மா உங்களுக்கும் விட்டுருவான். உங்க கையை கொண்டு உங்க கண்ணை குத்துறது இருக்குல்ல, அவ்வளவு பெரிய ஒரு எதிரியாக்காம. அப்ப வஸ்விஸ் சுதூரின்னாஸ் மனித உள்ளங்கள்ல நுழைந்து தீய எண்ணங்களை எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை ஆற்றல் பொருந்திய ஒரு பெரிய எதிரியை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்ப அந்த எதிரியை நம்ம சுய பலத்தை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது, வெல்லவே முடியாது. அவன் தான் ஜெயிப்பான். இப்லீஸை பொறுத்த ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஜெயித்து விடக்கூடிய அளவுல அவ்வளவு ஒரு வலிமையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எதிரி நமக்கு இருக்கிறான். அப்ப அந்த ஷைத்தான் அவனுக்கு தெரியுமில்ல, இது நம்ம தான் தெரியாம இருக்கிறோமே தவிர அவனுக்கு தெரியும். இவன் லாஸ்ட்ல கரெக்டா போயிட்டானா சொர்க்கத்துக்கு போயிடுவான். அவனுக்கு ஒவ்வொரு வினாடி தெரியும். இவன் இப்ப என்ன ஆட்டம் போட்டு போறாங்க, என்ன தொழுதுட்டு போறாங்க, கடைசியில பாத்துக்கிட்ட உடனே லாஸ்ட் நேரம் வரும்போது அவனுக்கு நம்முடைய லாஸ்ட் அவனுக்கு தெரியாது. அதையும் எல்லாம் மறைச்சுதான் வச்சுக்கிறான். ஆனா அடிப்படை அவனுக்கு தெரியும். கடைசி நேரத்திலேயே செயலை கொண்டுதான் எல்லாம் தீர்மானிக்கப்படும். நாளைக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு வராமையா போயிடும் என்று சொல்லி ஷைத்தான் அந்த வாய்ப்புக்காக காத்துக்கொண்டு நம்ம இந்த மாதிரி ஷைத்தானை முறியடிக்கிறதுக்கு பெரிய ஆயுதத்தை கையில் எடுக்கும் பொழுது பலவிதமான எண்ணங்களை என்ன செய்வான் நமக்கு உண்டாக்கி இந்த முஸ்லீமாக மரணிப்பதிலிருந்து நம்மை என்ன செய்வான், உலக ஆசையை காட்டுவான். பார்க்கவே அவ்வளவு இன்பமா இருக்கும். இந்த மரணத்தை எல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் என்ன இருக்கு, அவனுடைய கவர்ச்சிகள் எல்லாம் இருக்கும். அதை பார்த்தாலே அதான் உலகம், அதான் இன்பம், எல்லாமே அதுதாங்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்படி எல்லாம் ஒரு அழகான முறையில் நமக்கு சித்தரிச்சு காட்டி அதில் கொண்டே நம்மள என்ன செய்வான், வீழ்த்துருவான். நம்மளா போய் வழியை இழுத்து கொண்டே போட மாட்டான், நம்மளா தான் போய் விழுவோம். அப்ப அதுக்கு என்ன பண்றது? அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஷைத்தானுடைய தூண்டுதல் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லதீன இதா மஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தான். அப்ப ஷைத்தானுடைய
ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனே விழித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இறைவா இப்லீஸ் ஷைத்தானுடைய ஆதிக்கத்தை நீ காப்பாத்து என்று அதுக்கு குறிப்பிட்டு ஒரு பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இறைவா ஷைத்தானிடமிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்பதற்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு அவனை சொல்லி காட்டி, எதிரியை சொல்லி காட்டி, இவ்வளவு பெரிய எதிரியை நியமித்திருக்கிறாய், இதை என்னுடைய மனிதன் என்ற பலத்தை கொண்டு என்னால் அவனை ஜெயிக்க முடியாது, என்னை விட அவன் வலிமை, எனக்கு உள்ளத்தில் ஊடுருவ இயலாது, அவன் உள்ளத்தில் ஊடுருவான், எனக்கு என்னை எதிரியாக்கி விடுவான், நானே கூடாது நினைக்கிற ஒரு காரியத்தை என்னை வைத்தே அவன் செய்ய வைத்து விடுவான், அந்த மாதிரியான ஒரு பெரிய எதிரியை நீ வைத்திருக்கிறாய், அவனை சுய சக்தியால் நான் ஜெயிக்க முடியாது. அப்படித்தானே இப்லீஸ் சொன்னா. இப்லீஸ் என்ன சொன்னா, லஉகுவியன்னஹும் அஜ்மஈன், எனக்கு மட்டும் ஒரு டயத்தை கொடு, இந்த ஆதம்ங்கிற ஒரு ஆளுக்கு நீ அவரை படைச்சி அவருக்கு மரியாதையை கொடுத்து அவருக்கு என்னை பணியை சொல்லி இப்படி பண்ணினியா இல்லையா, இதுக்காக வேண்டி எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நீ எந்த ஆதமே நீ சிறந்த ஆள்னு சொன்னியோ அந்த ஆதமுடைய பிள்ளைகளை எல்லாம் நான் வழிகெடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யலாம், உகுவியனும் அஜ்மஈன், அவ்வளவு பேரையும் கெடுத்து காட்டுறேன் அப்படிங்கிறான். அப்ப சொல்லுமா என்ன செய்யறான், அவனே ஒரு அவன் கவுண்டர் கொடுக்குறான், இல்லா இபாதக்க மின்ஹுமுல் முஹ்லசீன், இஹ்லாசோடு நீ தான் உன்னிடத்தில் தான் கதி என்று இருக்கும் உன் அடியார்களை தவிர மற்றவங்களை கெடுத்து காட்டுறேன் அப்படிங்கிறான். அவன் சொல்லும் பொழுது நம்ம என்னதான் இருந்தாலும் அல்லாங்கிற ஒரு பவர்கிட்ட பாதுகாப்பு தேடிட்டான் பாருங்க, அவனை ஒன்றும் பண்ண இயலாது, அதை விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிடுறேன்னு அவன் கேட்கறான். அல்லாஹ் என்ன செஞ்சான், பண்ணிக்கடா போ பார்த்துக்க, என்னுடைய அடியார்களை என்னுடைய நல்லடியாரை உனக்கு எடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். அப்ப நம்ம இஹ்லாஸோடு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நம்முடைய ஒரு இப்லீஸிடமிருந்து ஷைத்தானிடமிருந்து ஒன்னொன்னுக்கு பாதுகாப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனே என்ன செய்வாங்க, கொட்டாய் விடுறதை விட என்னது ஷைத்தானுடைய வேலை, அதுக்கு பாதுகாப்பு. அப்ப தொழுகையில வந்துகிட்டு ஷைத்தான் என்ன செய்வான், பலவிதமான எண்ணங்களை உண்டாக்குவான், அதுக்கு ஷைத்தான்ட பாதுகாப்பு தேடுங்க. ஒரு கோபம் வருது, ஒரு மனுஷன் மீது என்ன செய்யுது, இன்னொரு மனுஷன் கோபம் கண்ணாபின்னா திட்டிட்டு இருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அவுது பில்லாஹி மினஷ் சொல்றாங்க, இந்த ஆள் சரியான கோபத்தில் இருக்கிறாரு, ஒரு சொல்லு எனக்கு தெரியும், அதை இவர் சொன்னாரே ஆனால் கோபம் போயிடும் அப்படிங்கிறாங்க. அது என்ன சொல்லு, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்ப பெரிய இடத்துல பாதுகாப்பு தேடும் பொழுது கோபங்கிறது மனுஷன் அவனையே அறியாத ஒரு மேட்ரு, அவனை மிஞ்சி போய்கொண்டிருக்கிறது. அவன் அறிவுக்கு என்னதான் லகான் போட்டா கூட அதை மிஞ்சி என்ன செய்யணும், கொள்ளுதான் ஆகணும், இவன் தலை எடுத்தாகணும், இவன் செஞ்ச விஷயம் பெரிய விஷயமா இருக்குது என்று அவனுக்கு கோபம் கொப்பளித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அடங்குமா, அடங்காது. அவன் இயல்புக்கு வருவதற்கு ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப காலம் கூட எடுக்கும். இவன் செஞ்செல்லாம் மறக்கணும், பல காலம் தான் அதை மாற்று, துரோகத்தை எல்லாம் அப்பதானே மன்னிச்சாதானே கோபம் குறையும். அவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெட்டிஷன் அங்க போடு, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், என்னை இந்த மாதிரி உசுப்பி விடுறது ஷைத்தான் தான், என்னை நிதானமா இருக்காம நார்மலா இருக்காம என்னை இந்த மாதிரி கோபத்தில் ஆத்திரத்தில் நெத்தி புடைக்க என்னை பேச வைக்கிறது யாரு, ஷைத்தான் தான் பண்றான். அப்ப அந்த மாதிரி ஷைத்தான்ட்டு நீ பாதுகாப்பு தேடுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. சொன்னோன்னு கோபம் போயிடுது. அனுபவத்தில் பார்க்கிறோம், வசுவாசு வருது. வசுவாசனா என்ன, இப்படி பிடிப்பாங்க, தொழுவு 72 தக்பீர் கட்டுவாங்க, ஒழு செய்ய போனால் ஒரு நாப்புறம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் சைத்தான் இப்படி போடுறான், சுத்தமான சுத்தமாகல, சுத்தம் உண்ணங்கழுவு, இதெல்லாம் எதுக்காக வேண்டிய நம்மளை மெண்டல் ஆகிறக்கா சைத்தான் செய்யற வேலை. அப்ப இன்னங்கழுவுன்னு சொல்லி அந்த மாதிரி அந்த மாதிரி வந்தா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லி பாருங்க, போயிடும். அதே மாதிரி சைத்தான் என்ன செய்வான், வானத்தை படைச்சது யாரு, அல்லாஹ், பூமி படைச்சது யாரு, அல்லாஹ், இப்படி கேட்டுட்டே வருவான். நம்மளும் சைத்தான் கேட்கறான் ஜெயிக்கிற நினைச்சுக்கிண்டு கரெக்டா பதில் சொல்லிட்டு வருவான். சரி, அப்ப அல்லாஹ் படைச்சது யாருன்றுவான். இப்படி கேள்வி வந்துகிட்டே இருக்கும்போது கடைசியா என்ன வேறேன், பமன் கலக்கல்லா, அல்லாஹ் படைச்சது யாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் உன்ட்ட என்ன சைத்தான் எப்படி ஜெயிக்க பார்ப்பான், அதை படிச்சு இதை படிச்சு ஒன்னொன்னுக்கு படைச்சால் வேணும் என்று சொன்னால் அல்லாங்கிற இப்ப அதை ஒரு ஆள் படைச்சிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்கு என்ன செய்வான், படிப்படியா ஏறி நம்ம வாயிலிருந்து அந்த வார்த்தையை வர வச்சிருவான், மனசுல நினைக்க வச்சிருவான். அந்த மாதிரி வந்தால் இடது பக்கம் துப்பி விட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லு மறைந்து விடும், உடனே போயிடும். அல்லாஹ் படைச்சது யாருன்னு கேட்ட கண்ணு முன்னாடி ஷைத்தானை ஜெயிச்சு காட்டலாம். அப்ப ஷைத்தான் நம்மளை தூண்டக்கூடிய அந்த செயல்கள் நடக்கும் பொழுதெல்லாம்
அந்த பாவங்களில் வீழக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி, பொதுவாக இருந்தாலும் சரி, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான சொல்லி பாருங்க. ஒரு திருட போறீங்க, அல்லாஹ் என்னுடைய கடைசின்னு நினைத்து கொண்டு திருட போகும்போது ஷைத்தான் தான் தூண்டுறான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏன்னா ஷைத்தான் எப்போல்லாம் நம்மளை தீண்டுவானோ அப்போவெல்லாம் அங்கதான் போய் பாதுகா, அவுது பில்லா, அல்லாட்ட கேட்கறேன், டேய் உன்ட்ட கேட்க மாட்டேன், என்னை படைச்ச அல்லாட்ட கேட்கறேன், போடா நான் ஏன்னு சொன்னா ஓடி போயிடுவான், அல்லாஹ் ஓட வச்சிருவான். அப்ப அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிவிட்டு இதான் என்னுடைய கடைசி என்று நம்ம நினைத்து கொண்டோமேயானால் அந்த செயலில் நம்மளை காப்பாற்றிடுவான், ஷைத்தான் நம்மளை நெருங்க முடியாமல் ஆக்கிடுவான். நம்ம முஸ்லீம்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஒட்டுமொத்த குர்ஆனில் சொல்லப்படுகிறதோ அப்படி வாழ்ந்துட முடியும். முஸ்லீமா எப்படி வாழ்ந்தானே கேட்குறீங்க? தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் செய்ய வேண்டும், தான தர்மம் எல்லாமே செய்ய வேண்டும், மது, போதை, விபச்சாரம், குடி கூத்து எல்லாத்தையும் விட்டு விலக வேண்டும். இதான முஸ்லீமா வாழணுங்கிறது. எல்லாரும் இதைத்தானே சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்வதற்கு என்ன வேணும்? அஸ்திவாரம் வேணும்ல, பலமா இருக்கணும்ல. இதெல்லாம் எப்படி இருந்தால் இதெல்லாம் சாத்தியமாகும், எப்படி இருந்தால் இதெல்லாம் நம்ம ஆர்வமாக செய்ய முடியும், எப்படி இருந்தால் இந்த மாதிரி கெட்ட செயலில் விடுபட முடியும். இப்படி இருந்தால் தான் ஒலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாவை தவிர மரணிக்க கூடாது, என்னுடைய கடைசி செயல் இஸ்லாமா இருக்கணும். இதுதான் நீங்க முஸ்லீமாக எப்படி வாழணும் என்று கேட்டதற்கான பதில், உரையுடைய விளக்கம். குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அட்டையிலிருந்து அந்த அட்டை வரைக்கும் என்னென்ன இருக்கோ அவ்வளவையும் தான் ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆதாரபூர்வமான செய்திகள் என்ன இருக்குதோ அது அனைத்தையும் தான் ஒரு முஸ்லீம் சக்திக்கு உட்பட்டு என்ன செய்யணும், கடைப்பிடிக்க வேண்டும். முஸ்லீமாய் வாழ்வது என்ன செய்யணும்னா இதுதான் சொல்லுவாங்க எல்லாரும், குர்ஆனில் உள்ளபடி நடக்க வேண்டும், ஹதீஸில் உள்ளபடி நடக்க வேண்டும். இது கரெக்டு தான். அப்ப ஹதீஸில் உள்ளபடி குர்ஆனோட எப்படி நடக்கிறது, எப்ப நடக்க நம்மளை தூண்டும், எப்ப இந்த செய்தனால மிஞ்சி நம்ம அந்த மாதிரி செய்ய முடியும், நம்மளையெல்லாம் வலை வீசி இழுப்பதற்கு தீய சக்திகள் காத்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களை எப்படி முறியடித்து விட்டு நம்ம நல்லவனா வாழ முடியும் என்பதற்கு உரிய ஒரே மருந்து மரணத்திற்கு எப்போதும் மரணம் எப்போதும் வரலாம். நான் மரணிக்கும் போது முஸ்லிமா மரணிக்க வேண்டும். இறைவா நீ அருள் புரிவாயாக, இந்த ஷைத்தானுடைய பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக, இந்த எண்ணத்தோடு என்னை வாழச் செய்வாயாக என்று நீங்கள் சங்கற்பம் எடுத்துக்கொண்டீர்களேயானால், உறுதி எடுத்துக்கொண்டீர்களேயானால், அப்ப நம்ம முஸ்லிமாக எப்படி வாழ்வது என்பது எளிதாகிவிடும். அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன எல்லா போதனைகளையும் 100% யாரும் செஞ்சது கிடையாது. இயன்ற அளவுக்கு அல்லாஹ் தடுத்திருக்க எல்லா தீமைகளையும் 100% யாரும் விலகி இருந்தது கிடையாது. இயன்ற அளவுக்கு, முடிந்த அளவுக்கு அதிலிருந்து விலகி இருந்தாலே அல்லாஹ் அவ்வளவு எதிர்பார்க்கவும் செய்கிறான். ஓரளவு 1-2 இப்படி செய்யத்தான் செய்யணும், 1-2 இப்படி நினைக்காம தப்பு செய்யாம இருக்க முடியாது. மலக்கையா படைச்சிருக்கான்ல, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்களே, நீங்க ஒரு பாவம் செய்யலன்னு வைங்க, உங்களெல்லாம் அழிச்சிட்டு வேற ஆள படைச்சிருவான், பாவம் செஞ்சுட்டு உங்க மன்னிப்பு தருவார்கள். அப்ப பாவம் செய்யாத ஒரு படைப்பா இருந்தா நீங்க அல்லாஹ் விலக மாட்டீங்க. அப்படி 1-2 நம்மளை மீறி நடக்கும், அப்படிலாம் நடக்கத்தான் செய்யும், நடந்தா தான் மனுஷன். அப்படியான செயல்கள் தான் நம்ம இடத்துல வருமே தவிர முடிந்த அளவுக்கு நம்ம நல்லவர்களாக வாழ முடியும். அந்த மாதிரியான திருக்குர்ஆனிலும் நபிகள் நாயகம் அவருடைய வழிகாட்டுதலையும் உள்ள எல்லா நல்லறங்களையும் செய்து எல்லா தீமைகளிலிருந்து விலகி நடக்கக்கூடிய நல்ல முஸ்லீமாக வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.